ஷங்கரின் ஐப்பட வசூலை பாகுபலி முறியடிக்குமா என்ற எதிர்பார்ப்பு திரையுலகை வியப்பித்துள்ளது. தென்னிந்திய திரைப்படங்களில் இதுவரை அதிகம் வசூல் செய்த படமாக ஷங்கரின் ஐ திகழ்கிறது. தென்னிந்திய திரைப்படங்களாலும் வசூல் சாதனையை நிகழ்த்த முடியும் என்று முதல் முறையாக உலகிற்கு எடுத்து சொன்ன படம் ஷங்கரின் ஐ. 2015ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் வெளிவந்த ஐ திரைப்படம் உலகமெங்கும் வசூல் செய்த மொத்த தொகை சுமார் 202 கோடி ரூபாயாகும். இந்த வசூலை இதுவரை எந்த தென்னிந்திய திரைப்படங்களும் செய்ததில்லை. ஐ திரைப்படம் வெளிவந்து 6 மாதங்கள் கடந்த நிலையில் தற்போது இந்த மாதம் வெளியாக இருக்கும் பாகுபலி திரைப்படம் ஐ படத்தின் வசூல் ரெக்கார்டை முறியடிக்கும் என்று திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பேச்சு எழுந்துள்ளது. ஷங்கர் ஐ படத்தை தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் நன்கு விளம்பரம் செய்தார். ஆனால் பாலிவுட்டில் விளம்பரம் செய்ய தவறிவிட்டார். இதன் விளைவாக வெறும் 16 கோடியை மட்டுமே இந்தியில் ஐ வசூலித்தது. ஷங்கரை விட இயக்குனர் எஸ். ராஜமௌலி எல்லா வகையிலும் பாகுபலி படத்தை நன்றாகவே விளம்பரம் செய்திருக்கிறார். தென்னிந்திய மொழிகள் தவிர்த்து இந்தியிலும் பெரிய அளவில் படத்தை வெளியிட இருக்கிறார்கள். இந்தியில் படத்தை வாங்கியிருக்கும் தயாரிப்பாளர் கரண் ஜோகர் சுமார் 1500 திரைகளில் படத்தை நன்கு விளம்பரம் செய்து வெளியிடுகிறார். உலகமெங்கும் சுமார் 4000 திரையரங்குகளில் பாகுபலி வெளியாக இருக்கிறதா. பாகுபலி படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறதா. ரசிகர்கள் பலரும் விடுமுறை எடுத்துக்கொண்டு படத்தை பார்க்க ஆர்வமாக இருக்கிறார்கள். நடப்பதை எல்லாம் வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஐ படத்தின் வசூலை பாகுபலி முறியடிக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது.